Hi friends, welcome to the new lesson. இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க mensuration chapterல இருக்க example sums எல்லாத்தையும் பார்க்க போறோம். And exercise sum செப்பரேட்டா இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். Okay friends, first sum பார்த்துடலாம். A cylindrical drum has height of 20 cm and base radius 14 cm. So வந்து height கொடுத்திருக்காங்க, radius கொடுத்திருக்காங்க. So height எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20 cm and radius வந்து உங்களுக்கு வந்து 14 cm கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க curved surface area and total surface area. ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணணும்னா givenல வந்து யூனிட் என்ன யூனிட்ல இருக்குன்னு பார்க்கணும். அதாவது சென்டிமீட்டர்னா ரெண்டுமே சென்டிமீட்டரா இருக்கான்னு பார்க்கணும். சில நேரத்துக்கு ஒரு இதை மீட்டராகவும் ஒரு இதை சென்டிமீட்டராகவும் கொடுத்துருப்பான். அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரே மாதிரி யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். பட் ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பவுமே சம் கொடுத்தோன்னே யூனிட் ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த சம்மில் ரெண்டு யூனிட் ஒன்று போல் இருக்குது, ரெண்டுமே சென்டிமீட்டர். ஓகே, பிரச்சனை இல்லை. ரெண்டாவது என்ன பார்க்கணும், டூ பாயிண்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், அப்படி தான் சம் பண்ண முடியும். அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 2πRH. ஸோ எல்லா வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr × h+r. ஸோ இதில் வந்து 2 பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ அங்கே கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 14 cm அண்ட் ஹைட் வந்து 20. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு சம் வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான். ஓகே, நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 14 cm இஸ் 88. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 88 சென்டிமீட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 88 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளை டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணணும், டயாமீட்டர் ரேடியஸோட நம்ம நிப்பாட்டிட கூட டயாமீட்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். 2πRH ஈக்குவல் டு 88 கொடுத்துருக்காங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் 88 கொடுத்துருக்கறனால 2πRH ஈக்குவல் டு 88 போடுறோம். ஹைட்டோட வேல்யூ வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கறனால 14 போடுறோம். அண்ட் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வரும். பட் வந்து நமக்கு டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ 2R கண்டுபிடிக்கணும். 2R கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு ஆன்சர் 2 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். A garden roller whose length is 3 meter long, whose diameter is 2.8 meter. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுக்கல, டயாமீட்டர். நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ரேடியஸ்ன்னு நினச்சிங்கன்னா தப்பாயிரும். டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து இப்போ ஏரியா வந்து எவ்வளோ ஏரியா கவர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8 வாட்டி அது ரிவால்வ் ஆச்சுன்னா 8 வாட்டி அந்த ரோலரை வச்சு நம்ம சுற்றணுன்னா அந்த கார்டனில் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம லாஜிக் யூஸ் பண்ணணும். இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு ரோலருங்கிறது எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரிவால்யூஷனுங்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போது இந்த இடத்த வச்சு நம்ம ரோல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் நமக்கு தேவைப்படாது சைடு. ஸோ இந்த சைடும் நமக்கு எந்த ஏரியாவும் கவர் பண்ணாது கார்டனில். அப்போது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் அந்த கார்டனை ரோல் பண்ணும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கக்கூடாது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ரீசன் என்னென்னா இந்த ரெண்டு பக்கமும் கார்டனோட எந்த இடத்துலையும் டச் ஆகாது. ஒன்லி இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் அந்த கார்டனை ரோல் பண்ணும். அதனால் இப்போ நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். 2πRH. ஆர் டயாமீட்டரோட வேல்யூ 2.8 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸோட வேல்யூ என்ன, டயாமீட்டர் பை 2, ஸோ 1.4 அதோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். தென் ஆல்ரெடி வந்து லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து தான் நமக்கு ஹைட்டு. இப்போ வந்து ரோலரோட லென்த் வந்து இது நான் டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இப்போது இதை வந்து இந்த சிலிண்டரை வந்து நேராக நிப்பாட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம ஹைட்டு. ஸோ லென்த்தும் ஹைட்டும் இங்கே சேம் தான். ஸோ 3 அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத அந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவில் அப்ளை பண்ண அந்த ஆன்சரோட வேல்யூ நமக்கு சொல்லுது. இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 8 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஏரியா கவர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ × 8 அவ்வளோதான்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். போக போக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டஃப்பாக சம் வரும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், போக போக டஃப்பாக இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஹாலோ சிலிண்டருக்குள்ள ஃபார்முலா, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. வீடியோ வேணால் பாஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் ஹாலோ சர்ஃபேஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஹாலோ சிலிண்டர் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹாலோ சிலிண்டர் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் போயிடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 1 liter of paint covers 10 meter square, how many liter of paint is required to paint internal and external surface area of cylindrical tunnel whose thickness is 2 meter, internal radius is 6 meter, height is 25 meter. இப்போ என்ன சம், இது வந்து என்ன மாதிரி மாடலில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டர்னல் சொல்கிறாங்க, எக்ஸ்டர்னல் சொல்கிறாங்க, சிலிண்டர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அது ஒரு ஹாலோ சிலிண்டர். ஏன்னா ஹாலோ சிலிண்டருக்கு தான் இன்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா, எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியாலாம் வரும். ஸோ சிலிண்டர்னு கொடுத்துருக்கறதுனால ஆப்ஜெக்ட் வந்து சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப்னு கண்டுபிடிச்சாச்சு. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் வரதுனால இது ஒரு ஹாலோ சிலிண்டருங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதில் வந்து நம்ம என்ன இதெல்லாம் டேட்டாலாம் எடுக்கணும்னு பாருங்கள். திக்னஸ் வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ரேடியஸ் 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் ரேடியஸ் வந்து 6. இப்போ நமக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் டேரெக்டாக கொடுக்கல, பட் திக்னஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த இடம் தான் இன்டர்னல் ரேடியஸ் 6 மீட்டர். இப்போ திக்னஸ் வந்து 2 மீட்டர். ஸோ இந்த இன்டர்னல் ரேடியஸையும் இந்த திக்னஸையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கிடச்சிரும் இந்த இடம். ஸோ இந்த ஆரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆர் வேல்யூ நம்ம, அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டர்னல் ரேடியஸ் ப்ளஸ் திக்னஸ் போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 6 + 2 = 8, இதுதான் வேல்யூவா. இப்போ வந்து நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் வந்து கண்டுபிடிக்கிறோம். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி புக்கில், நீங்கள் படிக்கலைன்னா படிச்சுக்கோங்க. 2π × r + r × h. ஒரு ஆர் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ், ஒரு ஆர் வந்து இன்டர்னல் ரேடியஸ். ஸோ இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள அந்த வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து கிவனில் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இஃப் 1 liter of paint covers 10 meter square. ஸோ 10 meter square கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2200. ஸோ நம்ம இப்போது கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, எத்தனை லிட்டர் பெயிண்ட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டினை பாருங்கள், ஹவு many liters of paint is required. அப்போது இது வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, 1 லிட்டர் பெயிண்ட் வந்து 10 மீட்டர் ஸ்கொயரை கவர் பண்ணுது. அப்போது இவ்வளவு 2200 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை கவர் பண்ணணும்னா எத்தனை லிட்டர் பெயிண்ட் வரணும்? ஸோ இந்த 1 லிட்டர் பெயிண்ட் வந்து 10 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா கவர் பண்ணிடுது. அப்போது இதை டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 220 மீட்டர் ஸ்கொயரா, சாரி 220 லிட்டர்ஸா. ஸோ 220 லிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கர்வ் சர்ஃபேஸ் இந்த ஹாலோ ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஈஸியாக பெயிண்ட் பண்ணிடலாம், அதுதான் மேட்டர். ஓகே, இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த சம் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்ட்ரிக்கல் டனல்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து சிலிண்ட்ரிக்கல் டனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டனலை நீங்கள் சிலிண்ட்ரிக்கல் டனல் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதை பெயிண்ட் பண்ணுறோன்னா நம்ம கண்டிப்பாக சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு மட்டும் தான் பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ரீசன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ ரைட் சர்க்குலர் கோன், அதுக்குள்ளே ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் πRL, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலா தெரியலனா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, 5வது கொஸ்டின் போயிடலாம். The radius of conical tent is 7 meter. Height 24 meter. Calculate the length of canvas used to make tent if width of the rectangular canvas is 4 meter. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா லென்த் கண்டுபிடிக்கணும். ஏன் லென்த் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா,
நமக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனிக்கல் டென்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு லென்த் தேவை. ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. பை ஆர் எல், கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோன். ஸோ இந்த கோனிக்கல் டென்ட்டில் உங்கள் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டையும் வச்சு நம்ம எல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்த் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ 7, ஹெச்சோட வேல்யூ 24. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 25 கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் கேன்வாஸ் நம்மளோட ஃபார்முலாவில் பைஆர்எல்ல இந்த ஆரோட வேல்யூ எல்லோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ரெக்டாங்குலர் கேன்வாஸ் இருக்குது இல்லையா, ரெக்டாங்குலர் கேன்வாஸ் வச்சு தான் இந்த கோனிக்கல் டென்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன, அந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோனும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டியது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். இது தெரிஞ்சால் உங்களுக்கு போதும், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன, எல் இன்ட்டு பி. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க 550. ஸோ இப்போ இந்த வித்து இல்லை 4, அதாவது எல் இன்ட்டு பி, பிரெத்தை வந்து 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 540/4. ஸோ உங்களுக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் கிடச்சிரும். இந்த ஒரு இடம் மட்டும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. இது மட்டும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு லாஜிக் இந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும், இந்த சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து யோசிக்க தான் செய்யணும், நல்லா மைண்ட் தான் யூஸ் பண்ணணும் இந்த சம் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு இப்படி இருக்குது ஒரு கிளாத்து ரெக்டாங்குலர் ஷேப்பில். இதை மடித்து தான் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு கோன் அப்படின்னா இந்த ஒரு ரெக்டாங்கிள் கிளாத்தை வந்து மடித்து தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏரியாவும், அதாவது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளும் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இதை பெண்ட் பண்ணி தானே அதை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கான்செப்ட். அதனால தான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் போட்டு இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ இது ஒரு லாஜிக் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், மற்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் ஆஃப் ரேடியஸ் 7 cm is 704, ஃபைண்ட் தி ஸ்லாண்ட் ஹைட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்லாண்ட் ஹைட் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோனுக்குள்ள ஃபார்முலா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். ஸோ இதில் வந்து ஆரோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஆரோட வேல்யூ கொஸ்டினில் 7 கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எல்லோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ எல் தான் உங்களுக்கு ஸ்லாண்ட் ஹைட். கொஸ்டினில் ஸ்லாண்ட் ஹைட் கேட்டுக்கிறதுனால எல் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சது. இது ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். From the solid cylindrical cylinder whose height is 2.4 cm and diameter is 1.4 cm, a conical cavity of the same height and base is hollowed. Find the total surface area of the remaining solid. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணுறப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கோனிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து இதுலேருந்து அப்படியே வெட்டி எடுக்கிறாங்க ஒரு சிலிண்டர்லேருந்து. அதில் அந்த ஹைட்டும் பேஸும் அந்த கோனோட ஹைட்டும் பேஸுக்கும் ஈக்குவலாம். அப்போது நம்ம இந்த கொஸ்டினில் தேட வேண்டாம், கோனுக்கு எங்கே ஹைட்டு கொடுக்கல பேஸ் கொடுக்கலன்னு தேட வேண்டாம். ஏன்னா சிலிண்டருக்கு கொடுத்துட்டாங்க, கோனுக்கு அதே தான் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை அப்படியே நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். ஹைட் வந்து 2.4, டயாமீட்டர் உங்களுக்கு கொஸ்டினில் 1.4 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிங்க 0.7 cm. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரிமைனிங் சாலிட் வந்து கண்டுபிடிக்கணும், அதான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இப்போது இந்த சிலிண்டரில் இந்த இடத்த வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடம் இப்போ இல்லை. இப்போ நமக்கு மிச்சம் இருக்க இடத்தோட ஏரியா தான் வேணும், அதுதான் கேட்குறாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் ப்ளஸ் பாட்டம் ஏரியா. இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடமும்
நமக்கு வந்து வேணும். இந்த 2 இடத்தோட வேல்யூ வேணுமா? நான் உங்களுக்கு வேறு கலர் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த 2 லைனோட வேல்யூ உங்களுக்கு வேணும். ஸோ இந்த 2 லைனும் எடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன? இந்த 2 லைனோட வேல்யூ உங்களுக்கு வேணும். இந்த 2 லைன்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதுக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி கோன் சொல்லியிருக்காங்களா, அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, அப்போ நான் அதுக்கு க்ரீன் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2 லைனு, ஓகேவா, இந்த 2 லைனு அது எப்படி இப்படி இருக்கா? அந்த 2 லைனை நீங்கள் இன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஒரு கோன் எப்படி இருக்கும்? கோன் வந்து இப்படி இருக்கும். ஸோ அதில் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் வேணும்னா அது இந்த 2 லைனா. ஸோ இது வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன். அண்ட் ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்குது? பாட்டம். ஸோ பாட்டம் வந்து ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணுறேன், இந்த இடம். ஆக மொத்தம் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் ப்ளஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன், ஏரியா ஆஃப் தி பாட்டம். இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இந்த ஒரு இடம் மட்டும் நீங்கள் லாஜிக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்தால ஃபார்முலா தான், அது தெரிஞ்சு அந்த சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டருக்குள்ள ஃபார்முலா 2πRH, தென் கோனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் πRL, ஏரியா ஆஃப் தி பாட்டம் வந்து πr². ஸோ இதில் வந்து πRஐ மட்டும் காமனாக எடுத்திருக்காங்க. இப்போ இதில் எல்லா வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது, எல்லோட வேல்யூ மட்டும் இல்லை. பட் எல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா ஆரோட வேல்யூ ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ ஆரோட வேல்யூ ஹச்சோட வேல்யூ அப்ளை பண்ணி எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் டிரைவ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? 17.6. அவ்வளோதான். ஓகே, அடுத்தால பார்க்கலாம். அடுத்தால ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா கொடுத்துருக்காங்க 4πr². தென் ஹெமிஸ்பியருக்குள்ள ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2πr², டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 3πr². தென் ஹாலோ ஹெமிஸ்பியருக்குள்ள ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2π ப்ராக்கெட்டில் r² + r². ஒரு இது வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ், ஒரு இது வந்து இன்டர்னல் ரேடியஸ். கேபிட்டல் ஆர் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ், ஸ்மால் ஆர் வந்து இன்டர்னல் ரேடியஸ். அவ்வளோதான். அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கர்வ்ட் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா π × 3r² + r². அவ்வளோதான். இப்போது 8th சம் பார்த்துடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலாவோட ஈக்குவேட் பண்ணுங்கள். 4πr² = 154 போடுங்க. உங்களுக்கு வந்து ஆரோட வேல்யூ 7/2 கிடைக்கும். ஸோ டயாமீட்டர் என்ன? 2r. அப்போ உங்களுக்கு 7 ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 9th சம் வாங்க. ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் பலூன் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 12 to 16. அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் பலூன் ஃபஸ்ட் 12 இருந்துச்சு, அதை ஊதி அப்படி 16 ஆக்கிட்டாங்க அதோட ரேடியஸை. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பலூன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பலூன் எடுத்துக்கோங்க. ஏன் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பலூன் எடுக்கணும்னா, இப்போ பலூனை ஊதுறோன்னு வச்சுக்கோங்களேன், பலூன் வந்து விரியும். ஸோ அது வந்து நம்ம கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்கள் மாற்றி அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்லேயும் பாருங்கள், ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 4πr². r1ங்கிறது ஃபஸ்ட்டு அந்த 12 சென்டிமீட்டர் இந்த வேல்யூ, r2வில் வந்து இந்த 16 சென்டிமீட்டர் அந்த பலூன் ஊதுனதுக்கப்புறம் விரிஞ்சு 16 சென்டிமீட்டர் ஆச்சுல அந்த வேல்யூ. ஸோ வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4π உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். r1² / r2² இருக்கும். ஸோ இப்போ வந்து r1/r2 தி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. அப்போ 12/16 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 3/4. ஸோ 3² 9, 4² வந்து 16. ஆன்சர் 9:16. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் பேஸ் ஏரியா ஆஃப் அ ஹெமிஸ்பெரிக்கல் சாலிட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் ஏரியா என்ன? πr² தான் பேஸ் ஏரியா. ஸோ πr² = 1386ன்னு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா
ஈக்குவேட் பண்ணி நீங்கள் ஆர் கண்டுபிடிக்கவும் செய்யலாம். அப்படி பண்ணால் ரொம்ப உங்களுக்கு டைம் ஆகும். அப்படி பண்ணாமல் இது வந்து பையாரோட வேல்யூவா, ஸோ ஒன்று வந்து நீங்கள் பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆர் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சா ரொம்ப டைம் ஆகும். இல்லைன்னா பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ அப்படியே வச்சுட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள ஃபார்முலானா 3 பை ஆர் ஸ்கொயர், அதில் இந்த பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். யூனிட் எழுத மறந்துடக்கூடாது, யூனிட் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, இப்போ அடுத்தால வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியே ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ரேடியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரேடியோ வந்து 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா என்ன? 2 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா பை இன்ட்டு 3 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ ஜஸ்ட் வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா இந்த சம் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 12th சம் பார்த்துடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பியர், சிலிண்ட்ரிக்கல், கோன் மூணுமே சேம் ஹைட். அந்த ஹைட் வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கான். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். எ ஸ்பியர், எ சிலிண்ட்ரிக்கல் அண்ட் அ கோன் ஆர் ஆஃப் சேம் ஹைட் which is equal to its radius, whereas cone and cylinder are of same height. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் தி கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து 4 பை ஆர் ஸ்கொயர், கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து 2 பை ஆர் ஹெச், கர்வ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி கோன் வந்து பை ஆர் எல். இப்போ வந்து நமக்கு எல்லோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுக்கல. அதை வந்து இப்போ வந்து நம்ம எல்லோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு எல்லோட ஃபார்முலா தெரியும், எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, ஹைட் ஈக்குவல் டு ரேடியஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இப்போ வந்து ஹைட் டு ரேடியஸும் ஈக்குவல் கொடுத்ததுனால ஹச்சுங்க இடத்துல நம்ம ஆரே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்னாகும், 2 ஆர் ஸ்கொயர் root of 2r square that is equal to root 2r. இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம எல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போது இந்த இடத்துல நமக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ தெரியும். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஹச்சுங்க இடத்துல நம்ம ஆர் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ரேடியஸ் ஈக்குவல் டு ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. எல்லோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், ரூட் 2r. ஸோ அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமனாக இருக்க பையெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 root 2 is to root 2 is to 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஃப்ரஸ்டம் ஆஃப் தி ரைட் சர்க்குலர் கோன். ஸோ ஃப்ரஸ்டம்குள்ள ஃபார்முலாலாம் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃப்ரஸ்டம் பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். ஸோ கிட்டத்தட்ட கோனோட ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும். கோன் கர்வ்டு சர்ஃபேஸ் என்ன, பை ஆர் எல். ஸோ இங்கே இந்த ஆர் இருக்குல்ல, இந்த கோனில் இருக்க இந்த ஆருக்கு பதில் இங்கே ஒரு ஆர் ப்ளஸ் ஆர் எக்ஸ்ட்ரா வருது, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஐட்டமுக்கு. அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோனும் கிட்டத்தட்ட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃப்ரஸ்டமும் உங்களுக்கு ஒன்று போல் இருக்கும். இந்த ஃபார்முலா அப்படியே படிச்சுக்கோங்க. இப்போ கோன்னா என்ன, எப்படி இருக்கும் ஃபார்முலா, பை ஆர் எல் ப்ளஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் தி கோன் வந்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுங்கள், பை ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் கொஞ்சம் ஃப்ரஸ்டேட்டம்குள்ள டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வரும். பட் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கணும். ஏன்னா இந்த ஃப்ரஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்ச சம் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரஸ்டமில் நமக்கு ஃபார்முலா தான் முக்கியம். ஓகே, 13th சம் பார்த்துடலாம். ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் அ ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன் இஸ் 5 cm. ரேடியை வந்து ஒரு ரேடியை 4 கொடுத்துட்டாங்க, ஒரு ரேடியை 1 கொடுத்துட்டாங்க. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவில் நம்ம அதை வேல்யூ அப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் 14th சம் பார்க்கலாம். அண்ட் சிலிண்ட்ரிக்கல் மெட்டாலிக் பக்கெட் இஸ் ஆஃப் ஷேப் ஆஃப் ஃப்ரஸ்டம். ஸோ வந்து நீங்கள் ஒரு பக்கெட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அந்த பக்கெட்டோட ஷேப் எப்படி இருக்கும், ஃப்ரஸ்டம் மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்குதா. ஸோ இது வந்து பார்க்க ஃப்ரெஷ்டம் மாதிரி இருக்குது. இப்போ டாப் அண்ட் பாட்டம் டயாமீட்டர் கொடுக்காங்க, ரேடியஸ் கொடுக்கல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க டயாமீட்டர். ஸோ இப்போ நம்ம தான் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது 10 என்ன வரும் 5 வரும், 4 என்ன வரும் 2 வரும் ரேடியஸை. ஸோ வந்து 5ம் 2ம் தான் நமக்கு வந்து ரேடியஸ். நெக்ஸ்ட் ஹைட் வந்து 4 கொடுத்துட்டாங்க. ஸோ 4. இப்போ நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் இல்லை, நமக்கு கண்டிப்பாக ஸ்லாண்ட் ஹைட் இருந்தால் தான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் வேணும். அதுக்கு வந்து எல் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்லாண்ட் ஹைட். ஸோ எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் நமக்கு தெரியும்ல, வேல்யூ தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் போட்டு அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து எல்லோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவில் நம்ம ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சா போதும். ஸோ எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் செப்பரேட் லெசனாக எக்ஸசைஸ்குள்ள சம் வந்து நான் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் மட்டும் கவர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வால்யூம் போயிடலாம். இவ்வளோ நேரம் ஏரியா வச்சு பார்த்தோம், இப்போ நெக்ஸ்ட் வால்யூம் போயிடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்குள்ள ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் கொடுத்துருக்காங்க பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் படித்தாலே போதும். இங்கே இந்த ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு பதில் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ் சர்ஃபேஸ் வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 15 சம் பாருங்கள். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்குள்ள ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம், பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இது வரைக்கும் இது நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு சின்னதாக நம்ம ஒரு லாஜிக் யூஸ் பண்ணிட்டு அந்த சம் பண்ணிடலாம். பை ஆர் ஸ்கொயர்னா என்ன, இது பேஸ் ஏரியா, இவ்வளோ தெரிஞ்சால் அந்த சம் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு கூடாது, ஐயோ பேஸ் ஏரியா தானே கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வேல்யூ கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சா டைம் போயிடும். பேஸ் ஏரியானா என்ன, பை ஆர் ஸ்கொயரை, அதாவது ஒரு பேஸ் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் என்ன, பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஒரு சிலிண்டரோட பேஸ் ஏரியா எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ அது பை ஆர் ஸ்கொயர் தானே, அதுதான். ஸோ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். இதில் வந்து பேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, பேஸ் ஏரியா வந்து 215 கொடுத்துட்டாங்க. ஸோ சிலிண்டரோட பேஸ் ஏரியா வந்து சர்க்கிள் மாதிரி இருக்குது. அப்போ பை ஆர் ஸ்கொயர் தான் ஏரியா ஆஃப் சர்க்கிள். அப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் பை ஆர் ஸ்கொயருங்கிற இடத்துல இந்த 250 நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் வாங்க. நெக்ஸ்ட் சம்மில் வந்து வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் இந்த சம் பண்ண முடியும். யூனிட் பாருங்கள் லிட்டரில் கொடுத்துருக்காங்க, இது மற்ற யூனிட்லாம் பாருங்கள் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போது இதை நமக்கு மீட்டராக மாற்ற தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சம்மை நம்மளால் பண்ணவே முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 10⁻6 இருக்குல்ல, அந்த மாதிரி பவரில் இருந்தாலே ஃபஸ்ட் சம் பண்ண முடியாது. ஸோ இந்த பவரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம். ஸோ 10⁻6 இருக்குது, 3 டிஜிட் டெசிமல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் 10⁻6 அப்படின்னு நீங்கள் இது ஃபுல்லாக ஹோல் டேர்மில் எழுதிக்கோங்க. இப்போது ஒரு லிட்டர்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10⁻³ மீட்டர், இல்லைனா 1/1000 மீட்டர் ஒரு லிட்டருங்கிறது. ஓகே, 1 லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர். ஸோ வந்திருக்க லிட்டர் வேல்யூவில் நீங்கள் 1000 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீட்ரு கிடச்சிரும். அப்படி தான் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ லிட்டராக ஒரு இது இருக்குது, அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதை 1000 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீட்ரு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி 1000 டிவைட் பண்ணுறோம், நமக்கு 1078 வருது. இதுதான் நம்மளோட வால்யூம் ஆஃப் தி டேங்க்கு. இப்போ டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க 7/2. என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் எவ்வளோ, வால்யூம் வந்து நமக்கு 1078. இப்போ தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம். அண்ட் வால்யூம் ஆஃப் தி டேங்க்குள்ள ஃபார்முலானா, அதாவது வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்குள்ள ஃபார்முலானா பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ பையோட வேல்யூ ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஹச் நமக்கு கிடச்சிரும் 28 மீட்டர். 17 சம் பாருங்கள். 17 சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் அயன் யூஸ் டு மேக் அ ஹாலோ சிலிண்டர். ஸோ வால்யூம் தான் கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் அயன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க.
டு மேக் ஹாலோ சிலிண்டர் ஆஃப் லென்த். ஹாலோ சிலிண்டர் 9 மீட்டர் வேணுமா, அண்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 21 and 28. ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் அந்த சம் வந்து செஞ்சிடலாம். ஸோ இதெல்லாம் சிம்பிள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு 2 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து டயக்ராம் கொடுத்துருவாங்க எக்ஸாமில். ஸோ சிலிண்டர் ஏ சிலிண்டர் பின்னு 2 இருக்குது. இதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பாருங்கள், எந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வெரிஃபை வெதர் தி சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் ஹாஸ் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. எந்த ஃபஸ்ட் இதில் எந்த வால்யூம் கிரேட்டர்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தால கிரேட்டர் வால்யூம் இருக்கிறதுக்கு தான் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருந்துச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரேஷியோ ஆஃப் வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் டயக்ராமில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போது டயக்ராம் பார்த்து உங்களுக்கு ஹைட்டு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா ஹைட் எவ்வளோ, ரேடியஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டா போதும். இப்போது இந்த இடத்துல தான் நீங்கள் உங்கள் பிரெயின் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக கோடு போட்டு 7 கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டர் தான் 7. நம்ம அப்போ ரேடியஸ் என்ன 7/2. ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஃபார்முலாவில் நீங்கள் வந்து வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள். ரேடியஸ் 7/2 அண்ட் ஹைட் 21 அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட் இதுக்கு. அதே மாதிரி செகண்ட் சிலிண்டருக்கு 21/2, ஏன்னா அது டயாமீட்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரேடியஸுங்கிறதுனால 21/2. ஸோ ரேடியஸுங்க இடத்துல 21/2 அண்ட் ஹைட் வந்து 7. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இதை பார்த்தாலே தெரியுது வால்யூம் பி தான் கிரேட்டர். சாரி, சிலிண்டர் பியோட வால்யூம் தான் கிரேட்டர். ஓகே, ஒரு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். ரெண்டாவது சப்டிவிஷன் அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவில் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து வேல்யூ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் சிலிண்டர் பியோட வால்யூம் தான் கிரேட்டராக இருக்கும். ஸோ சிலிண்டர் பி வால்யூம் தான் கிரேட்டர். இப்போது நம்ம வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஏக்கும் பிக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே நம்ம வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஏயும் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டையும் போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/3 கிடைக்கும். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் தி ரைட் சர்க்குலர் கோனுக்குள்ள ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. V = 1/3 πr²h. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சம் பண்ண போகிறோம். 19th சம். வால்யூம் ஆஃப் தி சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலாவில் நம்ம ஹைட்டோட வேல்யூ அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சம் பண்ணுறப்ப நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கணும், யூனிட் எல்லாம் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். யூனிட் நமக்கு சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆமாம், சேமாக இருக்கா, அப்போ பிரச்சனையே இல்லை. இங்கேயும் சென்டிமீட்டர் தான் இருக்குது, இங்கேயும் சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம டேரெக்டாக சம்ம பண்ணிடலாம். ஸோ ரேடியஸ் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், வால்யூமோட வேல்யூ போடுங்க. ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் இருக்குது, ஹைட்டோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து r² கிடைக்கும். ஆரோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் 20th சம் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் தி வால்யூம் ஆஃப் தி 2 கோன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கோனோட வால்யூமோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி ரேடியை. சரி தப்பாக சொல்லிட்டேன். ஃபைண்ட் தி ரேஷியோ, அதாவது ரேடியஸோட ரேஷியோ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இன்னும் ஹைட் ஆஃப் தி செகண்ட் கோன் இஸ் ஹைட் ஆஃப் தி டபுள் தி ஃபஸ்ட் கோன் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது. இப்போ நமக்கு ரேடியஸ் மட்டும்தான் நம்ம இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேஷியோ ஆஃப் 2 வால்யூம் ஆஃப் தி கோன் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கோனோட ஹைட் வந்து ட்வைஸ் தி அதர் கோன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்குது. எப்படின்னா, ஹைட் ஆஃப் செகண்ட் கோன் தான் டபுள் தி ஃபஸ்ட்டு கோன். ஸோ h2 = 2h1 மாற்றி h1 = 2h2 போட்டிங்கன்னா தப்பாயிரும். இந்த இடம் மட்டும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஹைட் ஆஃப் செகண்ட் கோன் இஸ் டபுள் தி ஹைட் ஆஃப் ஃபஸ்ட்டு கோன். ஸோ இப்போ h1/h2ன்னு பார்த்தீங்கன்னா 1/2 வரும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆல்ரெடி வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து 2/3 கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் 1ல் 1/3 காமனாக இருக்குது, கட் ஆயிரும். பை கட் ஆயிரும். r1/r2 நம்ம கண்டுபிடிக்கணும். h1/h2 இந்த இடத்துல 1/2, இந்த இடத்துல இப்போ தானே 1/2 கண்டுபிடிச்சோம். அந்த 1/2 வந்து நம்ம போட்டோன்னா, ஸோ 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2/3 × 2. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, r1/r2 the whole square into h1 h2 = 2/3 இருக்கா. ஸோ h1 h2ங்கிற இடத்துல 1/2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
ஸோ R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/3 கிடைக்கும். ஸோ இப்போது R1 பை R2 நமக்கு வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4/3க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், 2/√3. ஸோ அதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்குள்ள ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ 4/3 பை ஆர் கியூப். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியருக்குள்ள ஃபார்முலா படிச்சுக்கோங்க. 4/3 பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். ஸோ இந்த ஸ்பியருக்குள்ள ஃபார்முலா நீங்கள் படிச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் இந்த ஆர் கியூப்க்கு பதில் ஹாலோ ஸ்பியரில் ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப்னு வருது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அதே மாதிரி இப்போ ஸ்பியர் பார்த்த மாதிரி நம்ம ஹெமிஸ்பியருக்கு பார்த்துடலாம். ஹெமிஸ்பியர்னால் ஒன்றுமே இல்லை, நீங்கள் படிக்கவே வேண்டாம். 4/3 பை ஆர் கியூப் பார்த்தோமா, அதில் அப்படி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெமிஸ்பியருக்குள்ளே வால்யூம்குள்ளே ஃபார்முலா கிடச்சிடும். 2/3 பை ஆர் கியூபா. தென் வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் இப்போ வந்து பார்த்தது வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரில் ஆர் கியூபுக்கு பதில் நீங்கள் ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் கிடச்சிடும். ஸோ அதை அப்படியே மக் பண்ணலைனாலும் இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலே வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியரும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து 21st சம் பார்க்கலாம். 21st சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர் கொடுத்துட்டாங்க. அனதர் ஹெமிஸ்பியர் whose volume is 2/3 of the above is carved out. Find the radius of new hemisphere. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வால்யூம் இருக்குது, அதோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. நியூ ஹெமிஸ்பியர் வந்து 2/3 ஆஃப் தி ஒரிஜினல் கொடுத்துருக்காங்க. ஸோ 2/3 இன்ட்டு இந்த வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். இப்போது ரேடியஸ் ஆஃப் தி நியூ ஹெமிஸ்பியர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்ன, 2/3 பை ஆர் கியூபா ஈக்குவல் டு 19,404 போடுங்க. ஆர் கியூப் வந்து உங்களுக்கு வந்து 9261 கிடைக்கும். ஆரோட வேல்யூ அப்போ என்ன, 21 சென்டிமீட்டரா. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 22nd கொஸ்டின். மாஸ் ஆஃப் தி ஹாலோ பிராஸ் ஸ்பியர் வந்து கண்டுபிடிக்கணும். இன்னர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னர் டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் என்ன 7, திக்னஸ் வந்து 1 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே எல்லாமே வேறு யூனிட்டில் இருக்குது. இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது மில்லிமீட்டரில் இருக்குது, இது மறுபடியும் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இந்த மில்லிமீட்டரை நம்ம சென்டிமீட்டரை மாற்றினா தான் இந்த சம்மை வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். இந்த ஒரு இடம் தெரிஞ்சால் இந்த சம் வந்து நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இன்டர்னல் ரேடியஸ் இருக்குது, திக்னஸ் இருக்குன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இன்டர்னல் ரேடியஸ் ப்ளஸ் திக்னஸ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.1 சென்டிமீட்டர் கிடச்சிரும். இந்த இடத்துல நிறைய பேர் யூனிட்டை பார்க்காம அப்படியே ஆட் பண்ணிடுவாங்க, 7 + 1 போட்டுருவாங்க. அப்படி தப்பாயிரும். சிலர் என்ன பண்ணுவாங்க, டயாமீட்டரை கவனிக்காமல் ரேடியஸ் நினச்சி பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு தப்பும் அடிக்கடி நடக்கும். இது தவிர்த்து மற்றதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். வால்யூம் ஆஃப் தி ஹாலோ ஸ்பியர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் தி ஹாலோ ஸ்பியரோட ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அதில் இந்த வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டென்சிட்டி ஆஃப் பிராஸ் வந்து 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு 17.3 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்திருக்க வேல்யூ இன்ட்டு 17.3 போட்டால் நமக்கு டோட்டல் மாஸ் கிடச்சிரும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வால்யூம் வந்து படிச்சுக்கோங்க, 1/3 பை h இன்ட்டு r² + rr + r². அண்ட் இந்த சம் பார்த்தீங்கன்னா 23rd சம்மில் வந்து உங்களுக்கு ரேடியோ கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஹைட்டுமே கொடுத்துருப்பாங்க, வால்யூம் கேட்டிருப்பாங்க. ஸோ கொடுத்துருக்க வேல்யூலாம் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் இந்த சம் கிடச்சிரும். இதில் வேறு எதுவுமே காம்ப்ளெக்ஸாக இருக்காது. ஓகே, ஸோ